வயிறு புண்ணை ஆற்றக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். பாதி அளவு வெள்ளரிக்காய் எடுத்துக்கோங்க. இதனுடைய ஒரு சின்ன துண்டு அளவுக்கு கற்றாழை எடுத்துக்கோங்க. ஸோ கற்றாழை அப்படின்னு சொல்றது நமக்கு தெரியும். ஸோ எவ்வளவு நாள்பட்ட வயிறு எரிச்சல், வயிறு புண்ணு இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடியது. ஸோ பெண்களுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த வயிறு எரிச்சலோட நிறைய பேருக்கு பீரியட் சைக்கிள் நார்மலாகவே இருக்காது. ஸோ அதை நம்ம சரி செய்யறதுக்கும் கற்றாழை பயன்படுது. ஸோ இதில் வெள்ளரிக்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதனோட நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 7 முறை 8 முறை வாஷ் பண்ணி அந்த கற்றாழை இதனோட சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. இதனோட மோர் சேர்க்கணும். ஸோ மோர் சேர்த்து இதில் 2 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடியாக இதில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. ஸோ மோரோட நம்ம வெள்ளரிக்காயும் கற்றாழையும் கொஞ்சமாக நம்ம சீரக பொடியும் சேர்த்துருக்கோம். உப்பு உங்களுக்கு ஒரு 2 பிஞ்சு. இதையும் குடிக்கலாம். இந்த பானம் குடிக்கும்போதும் வயிறு எரிச்சல், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நெஞ்செரிச்சல் இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் சிரமம் பார்க்காம ஒரு 15லேருந்து 20 நாள் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்பொழுது என்ன நடக்கும்? உடலில் இருக்கக்கூடிய பித்தம், கண் எரிச்சல், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது.